வணக்கம். இன்றைக்கி ஆச்சியோட சின்ன கதை. என்ன கதை தெரியுங்களா? சிவராத்திரி வருது இல்லையா, அதனால அந்த சிவராத்திரிக்கான ஒரு சின்ன கதை. இன்றைக்கி தான் சிவராத்திரி, நான் இன்றைக்கி தான் இந்த கதையே போட முடிஞ்சது. சாரி. அதாவது சிவராத்திரி அன்று இரவு முழுக்க விழிக்கணும், பட்னி கிடக்கணும், கடும் அனுஷ்டானங்களை மேற்கொள்ளணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு உடம்புல தெம்பே இல்லையே, பிழைப்புக்க நேரம் போகுதில்ல, இதில் நான் எங்கேருந்து இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் இல்லையா? அப்போ சிவராத்திரி விரதத்தை எப்படி தான் கடைப்பிடிக்கிறது? இந்த 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வினாடி கூடவா இறைவனோட வழிபாட்டுக்காக நம்மளால் ஒதுக்க முடியாது? ஒரே ஒரு கதை கேட்கலாமா? ஒரு தொழிலாளியோட கதை, சரிங்களா? கந்தன் ஒரு நெசவு தொழிலாளி இருந்தானா. அவன் ரொம்ப பரம ஏழை. அவன் என்ன செய்வானா, காலையில் 6 மணிக்கு தறியில் அமருவான். மனைவி கொடுக்கக்கூடிய கூழையோ, அந்த கூழை கூட எப்படின்னா தறியில் இருந்தபடியே குடிப்பானான். அப்படி பாடுபட்டு குறைந்த வருமானம் தான் அவனுக்கு கிடைச்சிதான். இதில் அவனுக்கு மூக்குப்பொடி போடும் பழக்கம் வேற இருந்துதான். அந்த பக்கத்து கடையில் வேலனும் கந்தனும் நண்பர்களாம். வேலன் சிறந்த சிவபக்தன். நெற்றி நிறைய திருநீர் பூசி நமச்சிவாய நாமத்தை மனதுக்குள்ளே உச்சரித்தபடியே வியாபாரம் செய்வானாம். தினமும் கந்தனிடம் ஜன்னல் வழியாக பொடி கேட்பானாம். வேலனும் கந்தனுக்கு அந்த பொடியை கொடுப்பானாம். ஒரு நாள் கந்தனோட மனைவி என்ன பண்ணாலாம், சிவராத்திரி வருது, ஒரே ஒரு நாள் மட்டும் உள்ளூரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவோமே அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கந்தன் மறுத்து விட்டானாம். அப்போ அங்கே ஒரு துறவி சொன்னாராம், கந்தா, நீ விரதம்லாம் இருக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் பூஜை கூடமாக உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, இல்லை, அந்த நேரத்துக்குள்ளே நான் சிறிதளவாது நெய்து விடுவேனே, அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கந்தன் சொன்னானா. சரி, ஆனால் நீ வேறொன்று செய்யலை வேண்டாம், தினமும் நெற்றியில் திருநீர் பூசிய ஒருத்தரை நீ பாரு, அது போதும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இவனுக்கு திடீர் ஞாபகம், ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துருச்சு. ஆஹா, சரி சரி, அதை வேணும்னா நான் கண்டிப்பாக செய்கிறேன். ஏன்னா என் வேலன் டெய்லி திருநூறு பூசுகிற வழக்கம் உள்ளவன், அவனை எப்படியும் பொடி வாங்க வரும்போது நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி கந்தன் நினச்சிக்கினானான். அதே மாதிரியே தினமும் அவ்வாறே செஞ்சுக்கினே வந்தானான். அதுபோல் ஒவ்வொரு நாளுமே வேலனோட நெற்றியை பார்த்துட்டு தான் அவனுக்கு இந்த பொடி கொடுத்துன்னே இருந்திருந்தானான். ஏதாவது அவனை போய் 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 பார்க்கறது செய்கிறது அப்படின்னே இருந்தானா இவன். ஒரு நாள் பார்த்தா கந்தன் வரவே இல்லையாம். என்னடா இது, கந்தன் வரலையேன்னு சொல்லி அவனை தேடி அவன் வீட்டுக்கு போனால் அவன் வீட்லேயும் இல்லையாம். அந்த நேரத்தில் அவன் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தானான். உடனே இவன் போய் அவனை பார்த்ததுமே இவனுக்கு அவனை பார்த்துட்டு நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கினே வந்துட்டான் திரும்பி. இவன் வேலன் என்ன பண்ணின்னு இருந்தானா, அந்த தோட்டத்தில் மண்வெட்டியை கொத்திட்டு இருந்தான். அதில் இருந்து 2 குடங்களில் தங்க காசு புதையல் வேற இருந்துதான். இதைத்தான் அவன் பார்த்துட்டேன்னு சொல்லி கந்தன் சொன்னானோ அப்படின்னு நினச்சபடி ஒரு குடத்தை தன்னோட வீட்டில் வச்சுட்டு இன்னொரு குடத்தை கந்தனோட வீட்டுக்கு எடுத்துன்னு டே இது ஒரு குடம் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், இதை தானே நீ பார்த்துட்டேன்னு சொன்னேன், இதில் தங்க காசு எல்லாம் இருக்குது, வெளியில் மட்டும் சொல்லாத, அரண்மனை அதிகாரிகள்லாம் இதை பார்த்தாங்கன்னா பறித்து சென்றுருவாங்க, அதனால் நீ என்ன செய்ய, இந்த ஒரு குடத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிட்டானான். உண்மையிலே கந்தன் பார்த்தது எதை? திருநூறு பூசிய நெற்றியை தான், குடங்களை அல்ல. அவன் குடங்களை எங்கேயாவது கவனிச்சானா? பார்த்தீங்களா? திருநீர் பூசியவரை பார்த்தாலே இப்படி ஒரு அதிர்ஷ்டம்னா, இறைவனை முறைப்படி வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லைல்ல. வினாடிக்கு வினாடி நேரமாவது மனதார கடவுளை சிந்திங்க, அடைய போகும் பலனுக்கு அளவே இருக்காது. ஓம் நமச்சிவாயா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை தினமலரில் வந்த கதை தான். ஓகேவா? தேங்க்யூ.